தற்பொழுது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் தனுஷ் நடிப்பில் 30ஆம் தேதி வெளியாக உள்ள கர படத்திற்கு தடை கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தனுஷ் படத்திற்கு தடை கேட்டு வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. நடிகர் தனுஷ் நடிப்பில் வரும் 30ஆம் தேதி வெளியாகி உள்ள கர படத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கியுள்ள கர படத்தில் நடிகர் தனுஷ், மமிதா பைஜி, KS ரவிக்குமார், கர்ணாஸ், ஜெயராம் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். வருகின்ற ஏப்ரல் 30ஆம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேலம் பூவாய் அம்மன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நடிகரும் தயாரிப்பாளருமான வேங்கை ஐயனார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கில் ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பு காரா என்ற தலைப்பில் பெயரிடப்பட்ட தயாரிப்பு சங்கத்தில் பதிவு செய்து நடிகர் மாஸ்டர் மகேந்திரன், மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட நடிப்பில் படத்தை தயாரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். தற்போது தனுஷ் நடித்த கரா படத்தின் தலைப்பை மாற்ற கோரி தயாரிப்பாளர் சங்கத்திலும் முறையிட்டதாகவும், ஆனால் தயாரிப்பு சங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். தான் பதிவு செய்த காரா பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும், தனுஷின் பட தலைப்பை கரா என்ற பெயரை ஆங்கிலத்திலும் பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் ரசிகர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படும் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே கரா என்ற நடிகர் தனுஷ் பட தலைப்பை மாற்ற வேண்டும், பெயரை மாற்றாமல் படத்தை ரிலீஸ் செய்யக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.